விஜய் மல்லையாவை நாடு கடத்த லண்டன் உள்துறை அனுமதி வழங்கி இருந்தாலும் அவரை இந்தியா கொண்டுவர 1.5 ஆண்டுகளாகும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய வங்கிகளில் இருந்து 9,000 கோடி அளவிற்கு கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட பிரபல தொழிலதிபரான விஜய் மல்லையா தற்போது லண்டனில் வசித்து வருகிறார். அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும் போராட்டத்துக்கு பின்னர் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க இங்கிலாந்து உள்துறை அனுமதி வழங்கியது. அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய மல்லையாவுக்கு இங்கிலாந்து 14 நாட்கள் அவகாசமும் வழங்கியது. இதுகுறித்து ட்விட்டரில் பதில் கூறியுள்ள மல்லையா, நிச்சயமாக மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளார். அவரின் மேல்முறையீடு உறுதியாக உள்ளதால் எப்போதும் மல்லையா இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுவார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் அனைத்து சட்ட நடைமுறைகளும் நிறைவடைந்து மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியமாக தெரியவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனெனில் மேல்முறையீடு செய்ய மல்லையா விண்ணப்பித்த பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்கப்படும். அந்த நீதிபதி தனது சம்மதத்தை தெரிவிப்பார். அதன் பிறகு 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அவரது வேண்டுகோளை ஏற்பார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு குறைந்தது 18 மாதங்கள் வரை ஆகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக மொத்தம் மல்லையாவை உடனடியாக இந்தியா கொண்டு வர முடியாது என்பதுதான் இப்போதைய நிதர்சனம்.